பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே பாடம் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ உங்களுடைய பாடம் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ இதில் நாங்கள் கடைசியாக பார்த்ததுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சர்வர். ஸோ சர்வர்ஸ்ண்டா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்ததை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும். அப்படின்ற இந்த பாடங்கள்லாம் முக்கியமான பாடங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ரைட் சர்வர்ஸ். ஸோ சர்வர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக விளங்குறதுக்காக வேண்டி சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் சேமிப்பு சேர்த்து வைப்பீங்க ஃபைல்ஸ் எல்லாம், அதை கூட கம்ப்யூட்டரில் வச்சுருப்பீங்க. அதான் அது கூட கம்ப்யூட்டரில் இருக்கும். சில அது கூட பென் ட்ரைவில் வச்சுருப்பீங்க. எஸ், அதுலையும் வச்சுருப்பீங்க. அதுலேயும் கூட தகவல்கள், டேட்டா, இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு. இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது நீங்கள் உங்களை விளங்குறதுக்காக வேண்டி இப்போ தானிய களஞ்சியம்னு சொல்லுவோம். என்ன குடவுன். ஸோ இப்போ தானியங்களை சேமித்து வைக்கிறது ஒரு நாட்டுக்கு தானிய களஞ்சியங்கள் நிறைய தேவை. ஏன்னா இந்த தானியங்கள் விளையும் போது நெல்மணிகள் இந்த மாதிரிலாம் விளையும் போது சேமித்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். இப்போ அதுவே நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வாங்க, வீட்டில் பாருங்கள் ஸ்டோர் ரூம் இருக்கும். கிச்சனுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூமில் இப்போ இந்த லாக்டவுன் டைமில் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அம்மா அப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்? அந்த ஒரு மாதம் எங்களால் வெளியே போக முடியாது, தேவையான பொருட்கள் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம், சமைக்கிறதுக்கோ சாப்பாட்டு பொருட்கள் நாங்கள் எடுக்கலாம். அப்போ ஸ்டோர் ரூமில் சேமித்து வைக்கிருக்கும், எல்லா பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அதை சொல்லலாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சர்வர். நாங்கள் தேவையானப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படியே இதே தான். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்தீங்கன்னா இதை நான் முதலும் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரு குடவுன்னு சொன்னேன், தானிய களஞ்சியம். இப்போ நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தானிய களஞ்சியம் இருக்கும். அங்கே என்ன செய்யப்படும், நிறைய தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். அங்கே இருந்து என்ன செய்வாங்க, அரசாங்கம் மக்களுக்கு தேவைக்கு ஏற்ப கடைகளுக்கு இல்லை அது எங்கே கொடுத்தா மக்களுக்கு சென்றடையுமோ அங்கே கொடுப்பாங்க. அங்கேருந்து நாங்கள் வாங்கி கொள்வோம். அப்போ தானிய களஞ்சியத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க, நிறைய இருக்கும். அப்போ தான் எடுக்கலாம். அப்போ அதை ஒரு சர்வர்ன்னு சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு. இப்போ இந்த சர்வர் முக்கியம். ஏண்டா அங்கே இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், தானிய களஞ்சியத்திலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே கம்ப்யூட்டருக்கு வந்தீங்கன்னா இப்போ பயன்படுத்துகிறோம். நாங்கள் எங்களோட தேவைக்கு கடையிலேருந்து வாங்குகிறோம், இல்லை தானிய களஞ்சியத்திலேருந்து கடைக்கு போகுது, கடையிலேருந்து இங்கே எடுக்கிறோம். குடவுனில் இருந்து கடைக்கு போவோம், கடையிலேருந்து எடுக்கிறோம். இப்போ நாங்கள் கிளைண்ட், கஸ்டமர். நாங்கள் போய் தேவைக்கு எடுக்கும்போது அது வரணும், கிடைக்கணும். அதே தான் இங்கேயும். முதல்ல உங்களோட கம்ப்யூட்டரை பாருங்கள், உங்களோட லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ உங்களோட ஃபோன் மெமரியில் இருக்கும். அதில் போதுமான அளவுக்கு சேமித்து வச்சுருப்பீங்க. அதில் எவ்வளவு கெப்பாசிட்டி, அதில் எவ்வளவு சேர்க்கலாம், எவ்வளவு ஜிபி இருக்குது, எவ்வளோ எம்பி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேமித்து வச்சுருப்போம். பென் டிரைவில், உங்களோட ஹார்ட் டிஸ்கில், அதுக்கு போன மீதி படம் என்ன வைக்க முடியாது. இப்போ இது உங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கு ஓகே. ஆனால் கொமனாக பார்க்கும்போது இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடியது உண்டு, ஒரு சர்ச் என்ஜின். என்ன இப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் தான் நாங்கள் தேட வருது. இப்போ இந்த கூகுள் நிறுவனம், அப்போ அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு தானிய களஞ்சியமாக அவங்க ஒரு சர்வர் வேணுமா, இதுதான் சர்வர்னு சொல்கிறோம். இந்த சர்வர் பெருசாக இருக்கணும், நிறைய இடம் இருக்கணும், அங்கங்கே இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து வந்தாலும் கஷ்டம், எடுக்க முடியாது, லேட் ஆகும், இப்படிலாம் இருக்குமா இல்லையா. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கடைன்றது ஒன்று. இப்போ நீ சாமான் வாங்க போகிறீங்க, அதுதான் கடை, அந்த தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் அது வந்து உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, அது கொழும்புல இருக்குது. நீங்கள் இருக்கிறீங்க பட்டிக்குளவில், நீங்கள் இருக்கிறீங்க அனுராதபுரத்தில், நீங்கள் இருக்கிறீங்க ஜஃப்னாவில்.
இல்லை நீங்கள் இருப்பீங்க நூரேலியாவில் கொழும்புல தான் கடை இருக்குன்னா எப்படி எடுக்கிறது? அங்கே போய் எடுத்துகிட்டு வர டைம் எடுக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயும் வேணும். அந்த இடம் பொருளுக்கு இடத்துக்கு ஏற்ப அந்த டக்குன்னு கிடைக்கிற மாதிரியும் வேணும். டைம் ஆகக்கூடாது, குயிக்காகவும் வரும். அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் சர்வர். அதான் உலகம் முழுக்க பாருங்கள், எல்லா இடங்களையும் அங்கங்கே இருக்கும். தேவைக்கு ஏற்ப அதோட லிங்க் இருக்கும் ஒன்றோட ஒன்று. இப்போ பெரிய கடையை கொழும்புல வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு சின்ன கடையை கண்டியில் வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து இன்னொரு கொஞ்சம் சின்ன கடையை நூரேலியில் வச்சுருப்பாங்க. அப்போ பெரிய கடையிலேருந்து கண்டிக்கு போகும், கண்டியிலேருந்து நூரேலியாவுக்கு போகும். இப்போ அப்புறம் உங்களோட வீட்டுக்கு வேறு. அப்போ ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கும் கரெக்டாக கிடைக்கும். அப்போ குடவுன்லேருந்து சரியாக போகுதா இல்லையா? இப்போ அந்த சர்வர்லேருந்து கரெக்டாக போகுதா இல்லையா? அதே மாதிரி தான் கூகுள் இன்டர்நெட் மூலமாக நாங்கள் எடுக்கும்போது அது எங்களுக்கு ஏற்ப அங்கங்கே சர்வர் இருக்கும்போது அது கரெக்டாக வந்தால் தான் கரெக்டாக கிடைக்கும் எங்களுக்கு. அப்போ தான் நாங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா குயிக்காக நாங்கள் எடுக்கலாம், கிடைக்கிறது டக்குன்னு கிடைக்கணும் எங்களுக்கு. அப்போ இதைத்தான் சர்வர்னு சொல்கிறது. இப்போதைக்கு உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சர்வர் சேமிப்பு வைக்கிறது. நிறைய ஃபைல் அது உங்களோட தேவைக்கு வச்சுருப்பீங்க, உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. இப்போ எல்லாரும் பயன்படுத்துவாங்க இன்டர்நெட்டில், அது உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்தால் போகுது இல்லை. எல்லாரும் சர்ச் என்ஜின் கூகுளை யூஸ் பண்ணும்போது அது கூகுள் நிறுவனம் சர்வரில் வச்சுருக்கோம், அங்கேருந்து நாங்கள் எடுப்போம். தேவையானப்போ தேவையான விஷயங்களை எடுப்போம். அது எங்கெங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கும். 2-3 கொப்பி எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கேயும் ஒரு சர்வர் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு சர்வர் இருக்கும், அங்கே ஒரு சர்வர் இருக்கும். நான் கேட்குற பொருள் எங்கே இருக்கோ கிட்ட எங்கே இருக்கோ அங்கே வரும் எனக்கு. அப்போ இது ஈஸியாக கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் அந்த குடவுன்கள் தானிய களஞ்சியங்கள்லாம் அங்கங்கே இருக்கிறது தான் கரெக்டாக எங்களுக்கு அப்பப்போ கிடைக்குது. அந்த விளக்கம் விளங்குனா அதே மாதிரி தான் இதுக்கும். இது அப்படியே இன்டர்நெட்டில் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது, தகவல்கள், ஆடியோ வீடியோ, யூடியூப்பில் பார்க்குறீங்க, கேம்ஸ், ஃபைல்ஸுகள் எல்லாம் தேவையான பிக்சர்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குது. எந்த சர்வர் கிட்ட இருக்கோ கூகுளில் தேடும் போது அதுலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட கம்ப்யூட்டருக்கு தர நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட லேப்டாப்பில் இருந்தால் நீங்கள் லேப்டாப்பில் டக்குன்னு வரும். என்ன லேட் ஆக போதா? இல்லை, குயிக்காக லேப்டாப்லேருந்து வந்துடும். லேப்டாப்பில் இல்லாததான் நீங்கள் கூகுளில் போய் தேடுவீங்க. அப்போ கூகுளில் தேடும்போது கூகுள் எங்கே இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரும். இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ இதுதான் நாங்கள் இந்த பாடத்தில் படிங்க சர்வர். சர்வரில் நிறைய வகைகள் இருக்குது பார்ப்போம். இதில் சர்வர் என்ன பாருங்கள், நிறைய கம்ப்யூட்டர்ஸ், இவங்கெல்லாம் கிளைண்ட்ஸ். நான், நீங்கள், உங்களோட ஃப்ரெண்ட், இப்படி ஒவ்வொருத்தரும் கூகுளை யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதை நாங்கள் எடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிறது எங்கெங்கே இருக்கோ அந்தந்த விஷயங்கள் போகும். இங்கே பாருங்க, சர்வர் இஸ் பேசிக்கலி டெடிகேட்டட் கம்ப்யூட்டர் தட் ப்ரொவைட் சர்வீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட்ஸ். கிளைண்ட்ஸுக்காக வேண்டி அது வேலை செய்யுது. நான் தான் கிளைண்ட்ஸ்னா எனக்கான அது வேலை செய்யும், எனக்கு கிடைக்கிறதா அங்கே எடுத்துகிட்டு வரும். எங்கே இருக்கோ அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து கொடுத்தார். such as ordinary desktop computers or workstations. ஸோ அது எதாக இருக்கலாம், நீங்கள் கூட லேப்டாப்பாகவும் இருக்கலாம், உங்களோட கம்ப்யூட்டராகவும் இருக்கலாம், பெரிய நிறுவனங்கள் ஒர்க் ஸ்டேஷனாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் கேட்கும்போது அதை எடுத்து கொண்டு தரும். அது இன்டர்நெட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு நிறுவனத்தில் சேமிப்பில் இருந்தாலும் சரி, வயர் கனெக்ஷன் மூலமாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். சர்வர் அங்கே இருக்குது. ஒரு பெரிய நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்தோட தகவல்கள், ஃபைல்ஸுகள், டேட்டால் எல்லாம் அங்கே ஒரு பெரிய கம்ப்யூட்டரில் இருக்கும். நான் கிளைண்ட் அந்த நிறுவனத்துக்குள்ள இருந்து வேலை செய்யும் போது நான் அங்கேருந்து எடுத்து வேலை செய்வேன். இப்போ பேங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் மக்கள், அந்த கஸ்டமர்ஸ், அந்த பேங்கில் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த முன்னாடி இருப்பாங்களா இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்கில் இருக்கிறவங்க, நீங்கள் போய் பணம் கேட்பீங்க, எல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணுமோ அவங்க அங்கேருந்து பார்த்து எடுத்து தருவாங்க. நீங்கள் சரியான கஸ்டமரா, நீங்கள் தானே அவர், அந்த விஷயங்களை. அப்போ அவருக்கு இங்கே எது டேட்டாஸ் எடுத்து பார்க்கலாம். அப்போ அதான் கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கேட்குறத தரும்.
So it's a centralized machine where multiple clients connect to the either over the internet or the local area network, and they connect to a server for a specific service. So இது சொல்ல மாதிரி centralized machine. Centralized என்னது? அது common ஆனது, எல்லாத்துக்குமே common ஆனது, அது centralized என்றோம். இங்க பாருங்க, centralized. Centralized என்றது common ஆனது. இப்போ இதான் நீங்கள் இப்போ கூகுள் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாருமே அதில் அக்சஸ் பண்ணலாம், எங்கே இருந்து வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் கேட்டால் என்ன கேட்குறோமோ அதில் இருக்கிறது வேறு. சென்ட்ரலைஸ்ட் உலகத்துக்கு முழுக்க அது பொதுவாகத்தான் இருக்கு, நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி கூட நிறுவனத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, தகவல் எல்லாம் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவ்வளோ பேர் அந்த தகவலை அவங்களோட விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேக் பண்ணும். இப்போ உங்களோட ஸ்கூல், நீங்கள் எல்லா தகவலையும் உங்களோட டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் அது பொதுவானதாக இருக்கும், சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு இருக்கவங்க மட்டும் பார்க்கலாம், அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம். கொமனானது இப்போ கூகுள் மாதிரியான விஷயங்களை எல்லாரும் பார்க்கலாம், சென்ட்ரலைஸ்டு. ஸோ அப்படி இல்லை லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதுக்கு மட்டும். இப்போ சில விஷயங்களை எங்களுக்கு மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களுக்கு மட்டும் பார்க்கலாம்னா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்போ இலங்கை அரசாங்கத்துக்குரிய சில விஷயங்கள், பரீட்சை திணைக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட், நீங்கள் இதுகளை மட்டும் இலங்கையில் இருக்கிற ஆக்கள் மட்டும் இலங்கை அதை பார்க்கலாம். ஏன்னா இலங்கைக்குள்ளே நாங்கள் வேறு ஆக்கள் தேவையில்லையே, அவருக்கு அதில் ரிசல்ட் இருக்க போதா? ஜப்பான்காரர் வந்து எங்கட இதில் போய் பார்க்க போகிற இல்லை. அப்போ அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு தகவலை தரும், நாங்கள் அதில் எங்கே வேணாலும் இருந்து எங்களை தகவல்களை பார்த்துக்கொள்ளலாம். அது இதுக்குள்ளே மட்டும் ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலை செய்யுதுன்னா அது லோக்கல், அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்க தகவலை மட்டும் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இதைத்தான் சர்வர் என்றது. ஒரு அதுக்கண்டு ஒரு இடம் இருக்கும், சேமித்து வைக்கிறது எல்லா தகவல்களையும், எல்லாருமே அதில் கனெக்ட் ஆகி இருக்கலாம், நீங்கள் தேவையான வெப்ப எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கனெக்ட் ஆகி இருக்கிறவங்கலாம் கிளைண்ட்ஸ் என்று சொல்லுவோம். எப்போ வேணாலும் உங்களோட தகவல் உங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சர்வர்ண்டா என்னென்னு விளங்கிறீங்க. இப்போ அடுத்துல பாருங்க, டைப்பிக்கல் ஆஃப் சர்வீஸ் என்ன, சர்வஸ் என்ன வகைகள், என்னென்ன வகையான சர்வஸ் இருக்குண்டு. ப்ராக்ஸி சர்வர் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணி, இப்போ சர்வர்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ராக்ஸி சர்வர், டிஹெச்பி சர்வர், அதாவது டிஹெச்பி சர்வர்ண்டா டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால், அது பார்ப்போம் நாங்கள், அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு இருக்கும் பின்னாடி. ஸோ அதுக்கு விரிவாக சில பேருக்கு டிஹெச்சிபின்னு என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகாலை தான் சுருக்கமாக டிஹெச்பி சர்வர்ன்னுவாங்க. அடுத்தது டிஎன்எஸ், டிஎன்எஸ் வந்து டொமைன் நேம் சர்வர், பார்ப்போம் நாங்கள், அதுவும் பார்ப்போம். டொமைன் நேம் சர்வர், டிஎன்எஸ் தான் டொமைன் நேம் சர்வர். அடுத்தது மெயில் சர்வர், மெயில்கள் மட்டும் பார்க்குறதுக்கு இருக்கும், அது மெயில் சர்வர் பார்ப்போம். பிரிண்ட் சர்வர், டேட்டா பேஸ், தரவுகள் தகவல்கள் அதுகளை சேமித்து வைக்கிறதுக்கு சர்வர். வெப் சர்வர், ஃபைனலாக அப்ளிகேஷன் சர்வர். ஃபைனலாக என்னது, அப்ளிகேஷன் சர்வர். ஸோ இப்படி வகை வகையான சர்வர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களோட புக்லையும் இருக்குது, அதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்போ சர்வர்ஸோட வகைகள். ஸோ ப்ராக்ஸி சர்வர், டிஹெச்பி சர்வர், டைனாமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் சர்வர், டொமைன் நேம் சர்வர், டிஎன்எஸ் சர்வர், மெயில் சர்வர், பிரிண்ட் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், வெப் சர்வர் அண்ட் அப்ளிகேஷன் சர்வர். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்ப்போம். ஓகே பிள்ளைகள். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சர்வரோட ஹிஸ்ட்ரி என்று சொல்கிறது. ஹிஸ்ட்ரி ஏன்னா அது எங்கேருந்து ஆரம்பம், ஏன்னா சர்வஸ் இப்போ பொதுவான தேவைகளுக்கும் போது சர்வஸ் தேவை, நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 1981
இந்த ஐபிஎம் விஎம் மெஷின் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சர்வர், அதான் முதலாக சர்வரை உருவாக்கலாம். நிறைய தேவைகளுக்கு பொதுவான தேவைகளுக்கு பொதுவில் இப்போ குடவுன் மாதிரி முதலாக இலங்கையில் தானிய களஞ்சியம் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு சில நீங்கள் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, ஜியோகிராஃபியில். உலகிலேயே பெரிய தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது, எங்கே உருவாக்கப்பட்டது, உணவுக்கண்டு சொல்லி தானிய களஞ்சியம் எங்கே உருவாக்கப்பட்டது, இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் நீங்கள் ஹிஸ்ட்ரி சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே நான் கம்ப்யூட்டரில் இருக்கிற விஷயங்களை சேமிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சைட்டில் பார்க்குறதுக்கும் போது அந்த சர்வர் எங்கே முதலாக ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டு 1981. அப்போ ஐபிஎம் தான் முதலாக அந்த சர்வரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே வளர்ந்து இன்றைக்கு நிறைய வித்தியாசம். அதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு 1991 நெக்ஸ்ட் கியூப் ஃபர்ஸ்ட் வெப் சர்வர், அவங்க தான் ரெண்டாவது சர்வர். 1994 ப்ரோலியன்ட் ஃபர்ஸ்ட் ரேக் மவுண்டபிள் சர்வர். ஸோ 1998 சன் அல்ட்ரா 2 அது ஃபர்ஸ்ட் கூகுள் சர்வர், அதான் ஃபர்ஸ்ட் கூகுள் சர்வர் முதலாக. அடுத்தது 2001 ஆர்எல்எக்ஸ் பிளேட் ஃபர்ஸ்ட் மாடர்ன் பிளேட் சர்வர். 2008 PS3 கிளஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் வித் GPUs இந்த சர்வர். அடுத்தது இப்போ நாங்கள் 2009க்கு பிறகு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வர்னு சொல்லி ஆஃப்டர் 2009. ஸோ வி ஆர் யூஸிங் க்ளவுட் அண்ட் பியாண்ட். க்ளவுட் நாங்கள் பார்த்துனாங்க இந்த பாடத்துலேயே தான் முதல் பார்த்துனாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்டா என்னன்னு. ஸோ உங்களுக்கு கொண்டு ஒரு ஸ்பேஸ் தேவையில்லை, ஆன்லைன் இன்டர்நெட் போதும். வேறொரு ஆள் இடத்துலேருந்து நாங்கள் என்ன செய்யலாம், தேவையானப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். தட் இஸ் கால் க்ளவுட். நாங்கள் அதை பற்றி நிறைய பார்த்தனாங்க. அப்போ ஆஃப்டர் 2009 க்ளவுட் சர்வர். ஸோ இதுக்கு சர்வர்ஸோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் இந்த பேரில் கொடுத்து எந்த ஆண்டு இந்த சர்வர் வந்தது இல்லை உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் 2009க்கு பிறகு என்ன மாதிரி சர்வர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதில் முக்கியமாக இந்த க்ளவுட் அண்ட் பியாண்ட் சர்வர் முக்கியம். ஸோ இப்போ நாங்கள் அந்த 8 சர்வர் பார்த்தோம். டாப் 8 சர்வர் டிஃபினிஷன். ஸோ ஒவ்வொன்றையும் நாங்கள் வடிவாக பார்ப்போம். இதுதான் முக்கியம். இந்த சர்வர்ன்னு சொல்லியாச்சு, பேர்கள் பார்த்தாச்சு, அது தெரிஞ்சிரு ஈஸியானது. ஆனால் அந்த சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த ஒவ்வொரு சர்வரும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ முதலாவது நாங்கள் ப்ராக்ஸி சர்வர் நாங்கள் பார்த்து நாங்கள் என்னது ப்ராக்ஸி சர்வர் பார்ப்போம். ஸோ இது என்ன செய்யுது, இப்போ சர்வர் ரெண்டும் போது உங்களை விளங்கிட்டு தானே. ஸோ சர்வர் ரெண்டா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் அந்த குடவுன் தானிய களஞ்சியம் சேமிப்பு கிடங்கு உங்களோட வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம்லாம் சொன்னேன். அப்போ உங்களுக்கு விளங்கும், அதில் இருக்கிறத நாங்கள் அப்பப்போ எடுத்து பாவிப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு அப்படியே நீங்கள் வரணும். ஸோ இங்கே நிறைய வகையான சர்வர்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டோர் ரூம் வீட்டில் இருக்கிற அது ஒரு சர்வர். ஸோ தானிய களஞ்சியம் ஒவ்வொரு இடமாக மாறுபடும். இப்போ நீங்கள் கிளம்ப போனீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கடுத்து மாநிலம் மாவட்டம்னு சொல்லுவோமா இல்லையா, மாகாணம் மாவட்டம். ஸோ நொதர்ன் ப்ராவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ பர்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட், மன்னா டிஸ்ட்ரிக்ட், வவுனியா டிஸ்ட்ரிக்ட், ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட், இப்படி அதை ஒரு அப்படி பிரிப்போம். அப்போ அப்படி இருக்கும் சர்வர் குடவுன். ஸோ முதல்ல மாகாணத்துக்கு ஒன்று இருக்கும், வட மாகாணத்துக்கு ஒரு தானிய களஞ்சியம், பிறகு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தானிய களஞ்சியம். இப்போ பாருங்க, வட மாகாணம் எடுத்தீங்கன்னா வவுனியா, வட மாகாணத்துக்கு வவுனியாவில் ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது. அங்கே இருந்து மாவட்டங்கள் என்னென்னது, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், ஜாழ்ப்பாணம், எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 மாவட்டத்திலையும் ஒரு கிரவுன் இருக்குது. அப்போ வவுனியாவில் இருந்து என்ன செய்யும், இந்த 4 மாவட்டத்துக்கும் பெரிய கிரவுன் அங்கே இருக்கும். அங்கே இருந்து இந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருப்பாங்க. இப்போ கிளிநொச்சி மக்கள் கிளிநொச்சி கிரவுண்ட்லேருந்து அவங்களோட கடைகளுக்கெல்லாம் போகும், அங்கே போய் வாங்கிக்கொள்வாங்க தானியங்களை. உதாரணத்துக்கு நெல்கள் வச்சுக்கொள்ளுங்களேன். அதே மாதிரி யாழ்ப்பாணம் தானிய களஞ்சியத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் கடைகளுக்கெல்லாம் போகும், நாங்கள் போய் தேவையானதை வாங்கி கொள்ளுவோம். நாங்கள் என்ன செய்ய தேவையில்ல, கொழும்பு களஞ்சியத்துக்கு போக தேவையில்லை, அங்கேருந்து எடுக்க முடியாது, கஷ்டம், டைம் எடுக்கும். அது எடுக்கலாம், அது தேவையென்றா எடுத்துக்கொள்ளலாம். அது இங்கே இருக்கும்போது நாங்கள் போவான்.
அங்கே ஒரு காப்பி போட்டு வைப்போம், போட்டோ காப்பி அங்கேயும் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு விளங்க வந்த ஈஸி ஸ்டெப்ஸ். இதே மாதிரி தான் சர்வரும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும், அங்கங்கே இருக்கும். இங்கே இருந்தால் இதுக்குள்ள இருந்து வரும், இல்லைன்னா மெயின் சர்வரில் இருந்து. அந்த மெயின் சர்வர்னு சொல்லலாம், சப் சர்வர்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்ப்போம், இங்கே ப்ராக்ஸி. இப்போ நாங்கள் உங்களுக்கு சர்வர் விளங்கிட்டேன்னா அதில் ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யுது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செக்யூரிட்டி பார்ப்போம். ஏன்னா எங்களோட தகவல்களை வேறு யாரும் பார்த்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும், திருடப்படக்கூடாது, இப்படியான விஷயங்கள் இருக்கா இல்லையா. அப்போ இதில் சர்வர் இப்போ விளங்கிட்டேன்னா இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யுது, அது ஒரு சர்வருக்குள்ள தான் வருது. அந்த சர்வர் என்ன செய்யுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி, நீங்கள் கொழும்புல இல்லை தானிய கலைஞ்சதுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து போய் சாமான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டைம் எடுக்கும், ட்ராவல் பண்ணி போய் எடுக்க டைம் எடுக்கும். அப்போ அதுவே யாழ்ப்பாணத்தை வந்தால் டைம் மிச்சம். அப்போ இந்த வித்தியாசம், டிஃப்ரென்சியேஷன், 1 minute, இந்த டிஃப்ரென்சியேஷனுக்கு தான் இங்கேயும் நாங்கள் பார்க்க போகிறோம். ப்ராக்ஸி சர்வர்னா என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ்ஸ் டேட்டா ஆன் த இன்டர்நெட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூசர். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு சர்வர், ப்ராக்ஸி சர்வர்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, இன்டர்நெட் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இன்டர்நெட் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்டர்நெட்டில் தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஃபைல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா, இல்லை கூகுளில் போய் பார்க்குறீங்க, இல்லை தேவையானதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ இது நீங்கள் 2 கம்ப்யூட்டர், ஸோ நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. www.google.com அடிச்சிங்கன்னா என்ன செய்யும், இன்டர்நெட்லேருந்து எடுத்துகிட்டு வரும் ஏதோ ஒரு தகவல். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தகவல், ஐ வில் ரிட்ரீவ் தட் வெப் பேஜ் ஃபார் யூ. இப்போ என்ன செய்ய போகுது இந்த சர்வர், நீங்கள் எடுத்துகிட்டு வரதை, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஞாபகம், நாங்கள் படித்த நாங்கள் ஐபி அட்ரஸ், எல்லாத்துக்கும் அட்ரஸ் வேணுமா இல்லையா, எங்கே போய் எடுக்கிறது. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த கடைக்கு நம்பர் வேணுமா இல்லையா, எந்த கடை பெயர் ரெண்டு வேணுமா இல்லையா. அப்போ அதைத்தான் நாங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ன்னு நாங்கள் படித்தோம். நாங்கள் முதல் பாடத்தில், இதே பாடத்தில் படித்தோம் நாங்கள், ஞாபகத்தில் இருக்கணும், அப்போ தான் இதெல்லாம் விளங்கும். அப்போ அந்த ஐபி அட்ரஸ் உதாரணத்துக்கு 172.12.14.76 இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த அட்ரஸ் அப்படியே என்ன செய்யுங்க, போய் இன்டர்நெட்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வரும். அப்போ இந்த ப்ராக்ஸி சர்வரோட வித்தியாசம் என்ன, டிஃபரன்சியேஷன் என்னன்னா, இப்போ இன்டர்நெட் வந்து செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குன்னு அதான் பாருங்க, ஐ வில் ரிட்ரீவ் தட் வெப் பேஜ் ஃபார் யூ. இப்போ நான் ஒரு ஐபி அட்ரஸ் அடித்து ஒரு அட்ரஸ் அடிப்பேன், வெப் பேஜுக்கு உங்களுக்கு பெயரும் இருக்கும், அதை கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஐபி அட்ரஸ். டொமைன் நேமில் நாங்கள் படிப்போம், அதுவும் திருப்பியும் படிப்போம், ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ என்ன செய்யும், அது போய் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இன்செக்யூரிட்டி. அப்போ யாராவது இந்த ஐபி அட்ரஸை நான் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்குறேன்னு தெரிஞ்சால் தகவல்கள் வெளியே போகிறதுக்கு இல்லை என்ன பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நான் நினைக்கிறேன் யாருக்கும் தெரியக்கூடாதுண்டா, இப்போ நான் இந்த ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணேன்டா, இந்த சர்வர் மூலமாக நான் போனேன்டா, இந்த சர்வர் என்ன செய்யும், இங்கேருந்து இன்டர்நெட்டில் எடுத்து கொண்டு வரேன். இப்போ நான் இங்கேருந்து அடிக்கும் போது இந்த ஐபி அட்ரஸ் அடித்தா இது ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யும், இதுக்குள்ளே வரும்போது 171.12. இங்கே தானே இருக்குது 14.75 என்ற ஒரு அட்ரஸ். எந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் 76, ஆனால் ப்ராக்ஸி சர்வர் தண்ட ஐபி அட்ரஸை அனுப்பி 75 அனுப்பி என்ன செய்ய, நான் எனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பிவிடும். இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஐபி அட்ரஸ் தெரியாது, அப்போ அது பாதுகாப்பாக இருக்குது, எந்த கம்ப்யூட்டர் பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து, வைரஸ் எந்த கம்ப்யூட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. அப்போ இப்படி ஒரு ஹெல்ப், இப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்காக நான் ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணுறேன். அப்போ ப்ராக்ஸி சர்வர் என்னத்தெல்லாம் செய்யுதுண்டா இந்த விஷயத்தை செய்யும் முதலாவதாக.
ஸோ அதான் நான் ஏன் சர்வர் இருக்குது, அதில் ப்ராக்ஸி சர்வர்ன்ட்டு இருக்குது, அதில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த சர்வரை நான் பயன்படுத்தும் போது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி தூர இருக்கிற கிரவுண்டுக்கு போகும்போது எனக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இங்கே எனக்கு பாதுகாப்பு. நான் ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணினா எந்த ஐபி அட்ரஸ் இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி இல்லை, பாதுகாப்பு அற்றது, கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் பயன்படுத்துறது, அதிகமான பேர் இன்டர்நெட் பயன்படுத்துகிறபடியாக பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறி. செக்யூரிட்டி இஸ் அ கொஸ்டின் மார்க். அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கும், நான் இந்த ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணினா அது எனக்கு என்ன செய்யும், நான் எந்த ஐபி அட்ரஸ் அடிக்கிறேனோ அது தண்ட ஐபி அட்ரஸ் அடித்து அதை அனுப்பித்தான் அந்த அட்ரஸ் மூலமாக. இப்போ அந்த அட்ரஸில் தான் இன்டர்நெட் என்ன செய்யும், வேலை செஞ்சு எனக்கு இங்கே கொண்டு வந்து வைக்கும் இந்த பொருளை, எனக்கு இங்கேருந்து வரும். அப்போ எந்த ஐபி அட்ரஸ் வெளியே போகாது, பாதுகாப்பாக இருக்கு. அப்போ இந்த பர்பஸுக்கு நான் ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணுறேன். பாருங்க, இதெல்லாம் அதில் பெனிஃபிட், இதெல்லாம் அதோட பெனிஃபிட். ப்ராக்ஸி சர்வர், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராக்ஸி சர்வர், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராக்ஸி சர்வர் என்னென்னத்துக்கு, ப்ரைவசி. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தேவை. நான் என்ன வெப்சைட் பார்க்குறேன், நான் வெப்சைட்டில் என்ன பார்க்குறேன் என்றெல்லாம் மற்றவங்க தெரிஞ்சு கூட தேவையில்லை. அதுக்கு ஏன்னா எனக்கு இது சென்சிட்டிவானது, இது என்னது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கலாம். இப்போ இந்த தகவலை மற்றவங்க பார்க்கக்கூடாது. அப்போ நான் ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணேன்டா ப்ரைவசி, தனிப்பட்ட தகவல்களாக இருக்கும், யாரும் என்ன பார்க்க முடியாது. ஸ்பீடு பாருங்கள், அதே டக்குன்னு எடுத்து கொண்டு வரும். இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இதை எடுத்து கொண்டு நான் இன்டர்நெட்டில் கேட்குறத அதை எடுத்து கொண்டு இங்கே வச்சுட்டேன்டா அடுத்த தடவையும் நான் சிறிது திரும்ப திரும்ப நான் அதை எடுக்கலாமா இல்லையா, எடுக்கும்போது கேட்கும்போது WW உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுக்க போகிறீங்க, யானை படம், பிக்சர் ஆஃப் த எலிஃபண்ட் அடிக்கிறீங்க. இப்போ இந்த பிக்சர் இங்கேருந்து வருது, அது என்ன செய்யும், இப்போ இதில் வந்து சேவ் ஆகி இருக்கும், ப்ராக்ஸி சர்வரில் சேவ் ஆகி இருக்கும். இப்போ நான் திருப்பி ட்ரை பண்ணும்போது அதை என்ன செய்யாது, இங்கே போக தேவையில்லை, இதுக்குள்ளேயே இருக்கு, இதுக்குள்ளேருந்தே எனக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ ஸ்பீட் கூட ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து திருப்பி இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு நான் ரெண்டாவது தடவை வரும்போது எனக்கு ப்ராக்ஸி சர்வர் ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஸ்பீட் கூடவா இல்லையா, கூட. அப்போ ப்ராக்ஸி சர்வரோட நன்மைகள் என்ன, முதலாவது ப்ரைவசி, எனக்கு பாதுகாப்பாக இருக்கு, ஸ்பீட் கூடவாக இருக்கு, சேவ்ஸ் பேண்ட்வித். அப்போ இப்போ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்று பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ், ப்ரைவசி என்றா என்ன, என்னுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படுது. ப்ராக்ஸி சர்வர் மூலம் வரும்போது என்ன செய்யப்படுது, பாதுகாப்பாக இருக்கு. ஏன்னா இன்டர்நெட்டுக்குள்ள வரும்போது பாதுகாப்பு இல்லை, இன்டர்நெட்டில் நான் ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா அதை என்ன செய்யும், அதான் ப்ரைவசி. allows you to surf the internet anonymously. ஸோ தேவையில்லாதது பிரச்சனைகள் வராது. அடுத்தது ஸ்பீடு. அப்போ எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு, ஸ்பீடும் கூட. இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஸ்பீடுக்கு என்ன சொன்னேன் நான், இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் ஒரே தடவை சில நேரங்களில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பயன்படுத்துவேன். பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட், யானை படத்தை நான் எடுக்கணும், இன்டர்நெட்டில் போய் எடுப்பேன், கூகுளில் போய் தேடும் போது அதை என்ன செய்யும், இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வரும், இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு திருப்பி எனக்கு என்ன செய்யும், அனுப்பும். இப்போ நான் ரெண்டாவது தடவை எடுக்கும்போது அதே படத்தை நான் திருப்பி எடுக்கிறேன்டா அதே இங்கே போவான். ஏன்டா அப்போ என்ன செய்யும், இந்த ப்ராக்ஸி சர்வர் அதான் ஸ்பீடுக்கு இந்த படத்தை திருப்பி இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கும். அப்போ இதுக்குள்ள இருந்தால் நான் கேட்கும்போது என்ன செய்யும், இங்கே இருந்தே எடுத்து கொடுக்கும். அதே இருந்தா ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது இங்கே இருக்குதானே, அப்போ எனக்கு இங்கே போயிட்டு வர தேவையில்லை. அப்போ எனக்கு அது என்ன நடக்குது, ஸ்பீட் கூடவாக இருக்குது. இப்போ இதில் இருந்து டக்குன்னு வரோடைய ஸ்பீட் குறைவாக இருக்குது. இப்போ அதுதான் அதோட ஸ்பீட் கூடுறதுக்கு காரணம். இப்போ ப்ராக்ஸி சர்வர் எனக்கு என்னென்ன நன்மைகளை தருவது, செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ரெண்டாவது ஸ்பீடு, மூன்றாவது பேண்ட்வித். பேண்ட்வித் என்ன, இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பேண்ட்வித், இன்டர்நெட் சுற்றி கொண்டு இருக்குது, வேலை செய்யுது இல்லைன்னா யூஸ் பண்ணுவோமா இல்லை, இப்போ இதுக்கும் இது இந்த ப்ராக்ஸி சர்வர் ஹெல்ப் பண்ணும்.
இல்லைன்னா இன்டர்நெட் என்ன செய்யணும், அங்கே போயிட்டு திருப்பி வாரத்துக்கு இங்கே போகணும், இங்கே போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இன்டர்நெட் இதுக்குள்ள இருந்தால் குயிக்காக வருமா இல்லையா? இங்கே தகவல் இருக்கும்போது இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அப்போ எனக்கும் தேவையில்லாத இன்டர்நெட் போகாது. அதான் பேண்ட்வித். ஆக்டிவிட்டி லாகிங், எஸ் அன்னெசரி ஒர்க் நடக்காது, ஆக்டிவிட்டி அன்னெசரியா நடக்காது. இங்கே பாருங்க அடுத்து இதுலையும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு முதல் சொன்னேன், வித் த ப்ராக்ஸி யுவர் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நாட் விசிபிள். நீர் அங்கே இருந்து இதான் உங்களோட ஐபி அட்ரஸ். நீர் என்ன செய்வீர், ஒரு இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை அடிக்கும் போது இதான் உங்களோட ஐபி அட்ரஸ்ண்டா ப்ராக்ஸி சர்வருக்கு உள்ளால போகும்போது இங்கே 44 ப்ராக்ஸி சர்வர் தண்ட ஐபி அட்ரஸ் அனுப்பும் 55. அப்போ இதுதான் விசிபிளாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த பிரச்சனையும் வராது. யாராவது இன்டர்நெட்ல பிழை செய்ய ஆரம்பிச்சு எனக்கு பிரச்சனை வராது. அப்போ இது ஒரு விஷயம் ப்ராக்ஸி சர்வர் நான் பார்த்த மாதிரி முதல் சொன்ன மாதிரி. ஸோ கேட்ச் வெப் பேஜஸ் டேட்டாபேஸ் ஆன் ப்ராக்ஸி சர்வர். ஸோ அடுத்து நாங்கள் பார்த்து ஆக்டிவிட்டி லாகிங். இப்போ என்ன செய்ய போகுது, நான் இங்கேருந்து என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே வச்சிருக்கேன், அதுக்கு தண்டை கூடைக்குள்ளே வச்சிருக்க போகுது. இப்போ நான் என்னெல்லாம் கேட்டேனோ அது இங்கே இருக்கும். இப்போ நான் சில நேரத்தில் இதுக்குள்ள இல்லாததை வேணும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும், இதுக்குள்ள இருக்கிறது தான் இவர் கேட்டாலும் இதுக்குள்ள இருந்து எடுக்கும். இப்போ நானும் பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட் கேட்குறேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் பிக்சர் ஆஃப் எலிஃபண்ட் கேட்குறார். அவருக்கும் என்ன செய்யும், அது இங்கேருந்து வந்து இங்கே வர தேவையில்லை, இதுக்குள்ள இருந்தால் இதுக்குள்ள எடுத்துக்கொண்டு அதான் இதுக்குள்ள இருந்து எடுத்துக்கொண்டு போகும். ஆக்டிவிட்டி லாகிங் அடிக்கடி தேவையில்லாமல் இன்டர்நெட்டுக்கு போக தேவையில்லை, அப்போ ஸ்பீடாக இருக்கும், அன்னெசரி பிரச்சனைகள் வராது. இதுக்கு இந்த ப்ராக்ஸி சர்வர் மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வழங்கி இருக்கும் போது சர்வர்ண்டா என்ன, அதில் ப்ராக்ஸி சர்வரோட ஹெல்ப் எப்படி செய்யுது, இந்த யூசேஜுக்கு தான் நாங்கள் ப்ராக்ஸி சர்வரை யூஸ் பண்ணுறோம். பாருங்க. ஸோ சேவ் பேண்ட்வித். ஸோ இங்கேருந்து வந்து இங்கே போய் திருப்பி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதான் சேவ் பேண்ட்வித். என்ன செய்ய, நான் இங்கே கேட்டேன், இங்கே இருந்து எடுத்து இதுக்குள்ள இருந்த ஏற்கனவே கேட்டது தானே, அப்போ அதை நான் திருப்பி கேட்கும் போது எனக்கு திருப்பி அங்கே போக தேவையில்லை, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ சேவ் பேண்ட்வித். ப்ராக்ஸி பெனிஃபிட் ஆக்டிவிட்டி லாகின். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தேவையில்லை. இப்போ நிறைய பேரில் வரும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போது நிறைய ஒரே விஷயம் கேட்கும்போது ஏதாவது எரர் வர்றதுக்கோ இல்லை அன்செக்யூரிட்டி ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த சர்வர்களை இருக்கிறபடியா எனக்கு அது ஈஸியாக கிடைக்கும், இந்த இஷ்யூ வராது. அப்போ இந்த நாளையும் ப்ராக்ஸி சர்வரோட பெனிஃபிட்டாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராக்ஸி சர்வர் என்னத்துக்குன்னு தெரிஞ்சிருக்கு, சர்வர்ண்டா என்ன, அதில் இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யுதுன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கு. ஓகே ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் டிஹெச்சிபி. நான் ஏற்கனவே சொன்னேன், டிஹெச்சிபி என்ன, டைனமிக். முதலாவது ப்ராக்ஸி சர்வர், ரெண்டாவது டிஹெச்சிபி சர்வர். என்னது, டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால் சர்வர். இது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, every computer on a network has to have an IP address. எல்லா கம்ப்யூட்டருமே நெட்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லையா, அட்ரஸ் வேணும் தானே. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்க, நாங்கள் ஐபி அட்ரஸ் படித்தோன்னாங்க, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுனா அதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். அந்த அட்ரஸில் தான் அந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். அப்போ எவ்ரி கம்ப்யூட்டர் கனெக்டட் வித் இன்டர்நெட் they need IP address. இப்போ இதில் ரெண்டு வகை, 2 ways that computer can be assigned an IP address. இந்த ஐபி அட்ரஸை ரெண்டு வகையாக கனெக்ட் பண்ணும். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால். இப்போ இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது, கம்ப்யூட்டர் எல்லாம் நெட்டில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது அதுக்கு ஒரு அட்ரஸ் தேவை, அதுக்கு ஐபி அட்ரஸ்லாம் கனெக்ட் ஆகி இருக்கும்.
அப்போ இந்த ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். இதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டிஹெச்சிபி என்றால் என்ன, எப்படி ஒர்க் பண்ணுது? இப்போ சிம்பிளாக இந்த ஸ்டாட்டிக்ன்றது நாங்களே ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுவோம். நீங்கள் ஐபி அட்ரஸ் அடிப்பீங்க 172.32.42.68. இதைத்தான் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவர் தன்னுடைய ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுறது. டைனமிக் என்றது கம்ப்யூட்டரை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். இதைத்தான் டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால். அந்த எந்த ஹோஸ்ட்டோ எந்த சர்வரில் இருந்து நாங்கள் எடுக்க போகிறோமோ அந்த சர்வருக்குரிய ஐபி அட்ரஸை அந்த கம்ப்யூட்டரை தானே அசைன் பண்ணும். அப்போ இதை சொல்கிறது டைனமிக் என்று. இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, இதைத்தான் சொல்கிறது ஐபி அட்ரஸ் நாங்கள் அசைன் பண்ணுவோம். நீங்கள் ஐபி அட்ரஸ் அடிக்கும்போது மாற்றும் போது வருது. அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி இஸ் வேர் யூசர் அசைன் அண்ட் ஐபி அட்ரஸ் மேனுவல். யூசர் மேனுவலாக அடிப்பேன் 10.0.0.200. இந்த ஐபி அட்ரஸை ஸ்டாட்டிக் நாங்கள் மெனுவலாக அடித்தா யூசர் யூஸ் பண்ணுறவர் அடித்தா அது மேனுவலி ஐபி அட்ரஸ். தட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். டிஹெச்பி டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால்ன்றது கம்ப்யூட்டரை என்ன செய்யும், இஃப் யூ டைப் சேம் ஐபி அட்ரஸ் தென், ஏனண்டா இப்போ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுமெண்டா, சில நேரங்களில் நீங்கள் ஐபி அட்ரஸ் அடிக்கும்போது இப்போ 4 பேர் இருக்கிறீங்க, 4 ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் என்ன மெனுவலாக அடிக்கும்போது சில பிழைகள் விடலாம். நாங்கள் அடிக்கும்போது சில நேரங்கள் ஒரு பிழை விடுவோம். ஒரே மாதிரி ஐபி அட்ரஸ் அடிச்சிட்டோம்டா, 2 கனெக்ஷனை கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் ஒரே மாதிரி அடித்தா கன்ஃப்ளிக்ட் ஆகிடும். ஐபி கன்ஃப்ளிக்ட், கன்ஃபியூஸ் ஆகும் கம்ப்யூட்டர் எது ஒர்க் பண்ணுறது. சில நேரத்தில் இஷ்யூ வரலாம். அப்போ இந்த நேரத்தில் அந்த டைனமிக் என்ன செய்யும், தானாக அசைன் பண்ணுனா சரியாக அசைன் பண்ணும். இப்படியான இஷ்யூக்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தான் டைனமிக் ஐபிஸ் வேர் அ கம்ப்யூட்டர் கேட் அண்ட் ஐபி அட்ரஸ் ஃப்ரம் டிஹெச்பி சர்வர். இந்த டிஹெச்பி சர்வர் நாங்கள் ப்ராக்ஸி சர்வர் பார்த்த மாதிரி இந்த டிஹெச்பி சர்வர் மூலமாக என்ன செய்யும், ஐபி அட்ரஸை தானே கன்ஃபிகர் பண்ணும். தானே கன்ஃபிகர் பண்ணுனா இந்த மாதிரி ஐபி கான்ஃப்ளிக்ட்ஸ் வராது. என்ன வராது, சில நேரங்களில் ஒரே ஐபி அட்ரஸ் மேனுவலாக அடித்து இஷ்யூ ஆகிறது இதில் வராது. இந்த பாருங்க, டிஹெச்பி சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி அசைன் கம்ப்யூட்டர் ஐபி. ஸோ ஐபி அட்ரஸ் சப்நெட் நாங்கள் பார்த்து நாங்கள் ஏற்கனவே டிஃபால்ட் கேட்வே டிஎன்எஸ் சர்வர் இதுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஹெச்பியை செய்யும். அப்போ அதனால் என்ன நடக்கும், எங்களுக்கு இஷ்யூ வராது. என்ன வராதுங்க பாருங்கள், நீங்கள் உங்களோட நாங்கள் பார்த்து நாங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது ஐபி கான்ஃபிகில் போய் பார்த்தீங்கன்னா டிஹெச்பி எனேபிள்டா, டிஹெச்பி எனேபிள்டாக இருந்த ஐபி கான்ஃபிக் கிளாஸ் கொடுத்தா டிஹெச்பி எனேபிளாக இருந்த இந்த சர்வர் ஒர்க் பண்ணுதுண்டா எனேபிள் எஸ்ன்னு வருது. அப்போ உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தெரியும். பிழையா 2-3 கனெக்ஷன் கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஐபி அட்ரஸ் வரும். நீங்கள் மேனுவலாக அடிக்க தேவையில்லை. இந்த இஷ்யூ இதில் வராது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ ஏன் டிஹெச்பி ஐபி யூஸ் பண்ணுறோம்னு, சர்வர் யூஸ் பண்ண. அப்போ டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐபி அட்ரஸை மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரை என்ன செய்ய அசைன் பண்ணும். அப்போ அது எங்களுக்கு இந்த ஐபி கான்ஃப்ளிக்ட் வராமல் தவிக்கிறதுக்கு உதவும். அதுக்கு நாங்கள் டிஹெச்சிபி புரோட்டோகால் சர்வர் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் 2 சர்வர் பார்த்துருக்கோம், ஒன்று ப்ராக்ஸியும் டிஹெச்சிபியும். ஸோ இதோட நாங்கள் இன்றைக்கு கிளாஸை முடிப்போம், டைம் ஆச்சு. மீண்டும் அடுத்த கிளாஸில் மற்ற சர்வர்களையும் பார்ப்போம். ஸோ இந்த மீன்வைல் இந்த டைமுகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாட புத்தகத்தில் இதுகளை எடுத்து திரும்ப ரீட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.